It is truly lovely to see a lady coming through, breaking through a cement wall, especially in the film industry. And I humbly give my congratulations to Lakshmi ma'am. ஷூட்டிங்கில் இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும்போது பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த படம் எப்படி வந்துட்டுருக்கு, எந்த படம் பார்க்கலாம், எந்த படம் நல்லாயிருக்கு என்ன. அது மாதிரி எங்கள் ஷூட்டிங்கில் வந்து ஆல்ரெடி படம் எடுத்து இயக்குனர், அவர் இப்போ நடிக்கவும் செய்துட்ருக்காரு, பிரபலமான ஒரு நடிகராக இருக்கார், ஜெயபிரகாஷ் சார். அவர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். முக்கியமாக அவர் வந்து இயக்குனர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். பிரமாதமான பிளானிங், எக்ஸிக்யூஷன், ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்கணும் சரி, அண்ட் குறிப்பிட்ட பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது பிரமாதமான விஷயம். இட்ஸ் மோர் லைக் அன் இங்கிலீஷ் ஃபிலிம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருக்கணும் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஆர்டிஸ்ட். அதை தவிர்த்து வந்து அந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். பட் அவரோட போர்ஷன் பற்றி சொல்லலை. அவர் வந்து மற்றவங்க பற்றி பேசிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ண விஜய் சந்திரசேகர் அவங்க பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீகாந்த், நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்டிகுலர் கேரக்டர் எவ்வளோ நல்லா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களோட கணவராக நடிச்சிருக்க மாரிமுத்து அவர்களை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். ஒரு ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க, அந்த படத்தில் நடித்து மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இட் ஷோஸ் ஒரு நல்ல டேலண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற எண்ணம் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நைஸ் டு ஹியர் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட் லைக் ஹிம். It should be a fantastic thing. I heard so much. Looking forward to it. Very happy for you. Thank you. படம் பார்க்கல, பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் சொன்னார் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னார். பட் லட்சுமி என்னுடைய 2வது தாயார்னு சொல்லுவேன். ஸோ நல்ல படமாக தான் எடுத்திருப்பாங்க. நான் யுத்தம் செய்யும்போது வந்து அந்த கேரக்டர் வந்து நான் வந்து நதியாவுக்கு தான் எழுதியிருந்தேன். நதியா மேடன்ட்ட கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன் வந்து, மேடம் நீங்கள் மொட்டை எடுக்கணும்னு சொன்னேன். நாங்கள் பயங்கரமாக சிரிச்சுட்டு, இல்லை அதுக்கு டூப்பெல்லாம் வச்சுக்கலாம் மிஷ்கின் அப்படின்ட்டாங்க. இல்லை அது பண்ண முடியாது, அது விக்கெல்லாம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்ல பண்ண முடியாது மேடம்னு சொல்லிட்டு, அண்ட் ஒன் டே ஷீ கேம் டு மை ஆஃபீஸ். அண்ணையா ஷீ சப்போஸ் டு டூ சம் அதர் ரோல், ஒரு சின்ன ரோல். அப்போ நான் அவங்களுக்கு கேட்டேன், மேடம் இந்த மாதிரி நீங்கள் மொட்டை போடுவீங்களான்னு கேட்டேன். யூ கன்வின்ஸ் மீ தட் த கேரக்டர் ஹஸ் காட் அ மீட், then I will tonsure my head அப்படின்னாங்க. I told her and immediately யுத்தம் செய் அவங்க தான் ப்ராட்டகனிஸ்ட், சேரன் அல்ல. ஏன்னா அந்த கதையை எழுதுறதுக்கு முந்தி எனக்கு வந்து வால்டர் மூர்ச்சுடைய அந்த முங்குடைய ஒரு பெயிண்டிங், ஸ்க்ரீனுடைய பெயிண்டிங், ஒரு தாய் வந்து என்னை அப்படியே சுற்றி ஓலமிட்டு விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதம் கனவுலாம் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ் வந்து அவங்க வந்து அந்த படத்தில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம் தட் ஐ கேன் செரிஷ் த டைம் தட் ஐ ஒர்க் வித் லட்சுமி மேடம். ஆக்சுவலி ஒரு பெண் தலையை மொட்டையடிக்கிறது வந்து விளையாட்டு கிடையாது. இது சங்க இலக்கியங்கள்லாம் தான் இருக்குது. சும்மாலாம் மொட்டை போட முடியாது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் 30 வருஷம் வளர்க்குற அந்த முடியை வந்து மொட்டை போட்டுருக்கு வந்து யூனிட் மோர் கரேஜ் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக, ஒரு செல்லுலாய்டுக்காக, அந்த 24 லைஸ் பர் செகண்டுக்காக அவங்க மொட்டை போட்டாங்க. ஐ வாண்ட் டு டச் ஹர் ஃபீட். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் மேடம் காமெடிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை மேஷ்கின், ஐ வாண்ட் டு நான் வந்து ஒரு படம் பண்ணணும். அப்புறம் வந்து கதையெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், கதையெல்லாம் ரொம்ப சொல்லாதீங்க மேடம், நான் தென் ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் ஸ்டோரி. தென் 2 பேரும் சண்டை போட்டு வெளியே போயிடுவோம். ஸோ பெட்டர் நீங்கள் அப்படியே கதையை வச்சுக்கோங்க சொன்னேன். அப்புறம் கடைசி நாள் வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து, மிஷ்கின் நான் I think I want to talk outspokenly what you asked me. என்கிட்ட எப்படி ஷார்ட் வெயிட்லாம் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன் வந்து, ஒரே ஒரு சீக்ரெட் இருக்குது மேடம் அப்படின்னேன். என்ன? எதெல்லாம் எடிட்டர் ரூமில் வெட்ட மாட்டாங்களோ அந்த ஷாட்லாம் வைங்க அப்படின்னேன். I said there is nobody can come and teach you where to place the camera. எனக்கும் தெரியாது, நான் 5வது படம் பண்ணிக்கிருக்கேன். மேபி என்னுடைய குருநாதர் பாலச்சந்திரக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும். There is no method, there is no short route for how to compose a shot, how to record a scene, how to record a performance. அதுக்கு ஆக்சுவலாக தெரியவே தெரியாது. நான் ரொம்ப ரசித்தது வந்து பாலச்சந்திர சாரும், அதுக்கப்புறம் நம்ம வசந்த் சாருடைய கம்போஷன்ஸும். அவங்க எப்படி பண்ணுறாங்க, இட் வாஸ் அ மேஜிக் ஆக்சுவலி. இந்த ரொம்ப ஐரனி என்னென்னா, இந்த எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க.
அந்த இன்விடேஷனில் வந்து அந்த அந்த அம்மாவுடைய அந்த க்ளோஸ்அப், க்ளோஸ்அப் இஸ் ஆல்வேஸ் எ மிஸ்டீரியஸ் டிவைஸ். I think even after 20th of my film, I cannot understand where I'm going for a close-up. So Lakshmi has proved that she has become a transformed to a director because she has chosen that image close-up. இந்த க்ளோஸ்அப் 25 வருஷத்துக்கு முந்தைய நான் பார்த்துருக்கேன். பெரிய ஐரணி. அதாவது வந்து 25 வருஷம் சினிமா தெரியாது. ரோட்டில் போகும்போது ஒரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். அது யாருன்னா சரிதாவுடைய கண்கள், அக்னி நட்சத்திரம். இந்தியாவில் அக்னி சாட்சி, இந்தியாவிலே நான் சொல்லுவேன், ஒரு கண்களை அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு தமிழ்நாட்டை உழுக்கின ஒரே ஒரு க்ளோஸ்அப். ஐ திங்க் அந்த க்ளோஸ்அப் தான் ஆக்சுவலி ஐ திங்க் ஐ லேர்ன் திஸ் மூவி ஃப்ரம் தேர் ஆக்சுவலி வேர் டு கம்போஸ் அ க்ளோஸ்அப். அதுக்கப்புறம் ஐரணி என்னன்னா அவங்களுடைய தங்கை இந்த படத்துக்கு வந்து அந்த க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. It is so fabulous, it's so beautiful. நான் வரும்போது அதான் யோசிச்சுட்டேன். ஸோ லட்சுமி has chosen the close-up. She is bombarding that image to the audience. அந்த பெண் முறைத்து பார்க்குறான். அந்த பெண் முறைத்து பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஆண் வர்க்கத்தினுடைய எல்லா ஆணாதிக்கத்தையும் வந்து முறைச்சு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஐ திங்க் தட் இஸ் அ ஸ்டோரி. ஐ திங்க் தட் இஸ் அ ஸ்டோரி. இட்ஸ் பியூட்டிஃபுல் டைம் டு பி ஹியர். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். நான் கேட்டேன், லட்சுமி எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் ஒரு நாள் அசிஸ்டன்ட் டாக்டர் ஒர்க் பண்ணுறேன்னு மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆல் கேதர். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் மை ஓன் ஃபில்ம் அக்னி சாட்சி. அக்னி சாட்சியில் அந்த உமன்ஸ் கேரக்டர் இஸ் அ வெரி டெலிகேட் அண்ட் டிஃபிகல்ட் கேரக்டர். அப்போ அஃப்கோர்ஸ் இந்த பைப்போலார் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் தெரியாதப்போ. இப்போ இன்டர்நெட்னால எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, பேத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் எழுதி லிஸ்டெல்லாம் போட்டுறீங்க. அப்போ பைப்போலார் டிசார்டருங்கிறதே அப்போ தெரியாது யாருக்கும். நோபடி நோஸ். பட் மை சரிதா இன் தட் ஃபிலிம் வாஸ் பைப்போலார். அது இப்போ தான் தெரியுது எனக்கு அந்த பைப்போலார்னுடைய எஃபெக்ட். பட் ஐ ஹவ் டைரக்டட் த ஃபிலிம். மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஐ ஹவ் டைரக்டட் த ஃபிலிம். அண்ட் அவ்வளவு ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்டு கிடைச்ச ஒரு ஃபில்ம் அது, அந்த கேரக்டர். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் திங், அந்த கேரக்டரில் வந்து வி லிவ்டு ஃபார் 90 days in the same character. She was living in that character. I was living in that character. Shivakumar was living in his character. அதாவது அந்த 90 நாள் வேறு எந்த கேரக்டர் பற்றியும் தெரியாது, எதுவும் தெரியாது. வீட்டுக்கு சாப்பிட போனால் சாப்பிட வேண்டியது, வந்துட வேண்டியது, ஷூட்டிங்கு வந்துட வேண்டியது. அப்படி 90 days போல் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த பீரியடில். அப்போ தான் அந்த ரிசல்ட் வந்தது கரெக்டாக, அந்த ரிசல்ட்டு. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அதே இந்த பைப்போலார் டிசார்டர்னு போட்டு அதுக்கு வேண்டிய நியூட்டன்லேருந்து பைப்போலாரில் இருந்திருக்காருங்கிறதே ஒரு நியூஸ் தான் நமக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ இப்போ இந்தியாவிலேயே பாலிட்டிஷியன்ஸில் எத்தனை பைப்போலார் கேசஸ் இருக்கும் கிட்ட, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணால் பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் திஸ் ஹியூமன் பீயிங். அதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது லக்ஷ்மி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதில் மாடர்ன் டெக்னிக் வச்சுருக்காங்க, மாடர்ன் வே ஆஃப் டேக்கிங் வச்சுருக்காங்க, மாடர்ன் ஸ்க்ரீன் பிளே வச்சுருக்காங்க. எல்லாமே மாடர்னிட்டி டு தி கோர் அதை வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டை பற்றி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில். அண்ட் எல்லாத்தையும் விட ஃபில்ம் ஷார்ட்டாக இருக்குது, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஃபில்ம் ஷார்ட் ஃபில்மாக இருந்தது, ஷார்ட் ஃபீச்சர் ஃபில்ம், அது நல்லா இருந்தது, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. எல்லாம் இப்போல்லாம் வயசாகிட்டதுனால ஒரே படத்தில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. நெளிவே வருது, இப்படி வருது, பாட்டில் நெளிகிற மாதிரி படம் எப்படா முடியும்னு நெளிய வருது. கொஞ்சம் 2 hours 2.5 hours படம் போனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் பட் அண்ட் ஸ்வீட் ஃபிலிம். அது இட் த்ரோஸ் சம் லைட் ஆன் வேரியஸ் ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் ரொம்ப கிளியராக எல்லாம் வித் அக்யூரசி அவங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அது வந்து ஐ திங்க் ஐ வில் ஹவ் டு கங்க்ராச்சுலேட் ஹர் ஃபார் ஆல் தி எஃபர்ட்ஸ் டேக்கன் பை டூயிங் எ ரோல். தெரியாது எனக்கு, பார்த்த உடனே ஐ வாஸ் சீயிங் ஒன்லி சரிதா அண்ட் நாட் விஜி. அப்படி அந்தளவுக்கு அவங்க அவ்வளவு
பர்ஃபெக்டாக அந்த அந்த பைப்போலார் கேஸில் அவங்க she has brought it out with so much of ease. She has done it. So as far as the acting part of it, everybody has done the job. Music was very good. Music was good. Music was good. தப்பாட்டம் வந்தாச்சு. இட்ஸ் ரியலி வெரி குட். தப்பாட்டம் வந்து அதனால் இந்த தப்பாட்டம்னு வந்தோன்னு பிடிச்சது எனக்கு. அது தப்பாட்டம் போட்டாச்சு, தப்பாட்டம் வந்தாச்சு. ஏன் பிடிக்குதுன்னா, நான் அந்த தப்பில் கொஞ்சம் அதிகமாக நான் இது பண்ணுவேன், ஜாஸ்தியாக ரொம்ப பேர் தப்பாக இருக்கிறவங்கள காட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் எனக்கு இந்த தப்பாட்டம்ங்கிற வேர்டே பிடிச்சது. இந்த வேர்டு தப்பாட்டம் வந்தாச்சு தான் இல்லையா, வந்தாச்சு. அது நல்லா வந்திருக்கு. அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு. என்ன பிளேஸ்மெண்ட்லேயும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. சரி, இந்த படம் வந்து நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அமேசிங் இன் சர்டன் பிளேசஸ். எப்படி இந்த ஷாட் வச்சாங்க, வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டலுக்கே நிறையா கொடுத்துருக்கணுமே. என்னுடைய இது பட்ஜெட்டுக்கு போயிடுது எனக்கு. ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று. வைட் ஆங்கிள் ஷாட் நான் யூஸ் பண்ணுவேன். இது he will also use wide angle. This man also will use wide angle shots. அப்போ அந்த வைட் ஆங்கிள் ஷாட் வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் இருந்தேன். இது இப்படி போட்டு இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய ஹோட்டலில் போயினா எத்தனை ரெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன எவ்வளோ செலவாகிருக்கும் அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்ன வாட் இஸ் யுவர் பட்ஜெட்னு கேட்டேன். பட்ஜெட் ஒரு 35 lakhsன்னு என்ன சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் நியர்லி அபவுட் 35 lakhs. 35 lakhsங்கிறது இந்த காலத்தில் பாசிபிளே இல்லை. 10 நாள் ஷூட்டிங், 4 நாள் ஷூட்டிங் ஆனாலே 35 lakhs ஓவர். இப்போ ஒரு நாள் ஷூட்டிங்கே 5 lakhs ஓவர். அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து 35 lakhsல ஒரு படத்தை எடுத்து அதை she has sold it for 40 lakhs. I am told. I think I am right. அது பாருங்கள், அதை வாங்குறதுக்கு ஒரு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு அதில் நம்பிக்கை வச்சு அந்த படத்தை ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன. அதில் 2 பாயிண்ட் இருக்குது. போனாலும் பரவாயில்ல, பட் இது எப்படி ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை ஜனங்களுக்கு காட்டணும், நல்ல படத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற அவங்களுடைய ஐடியா தான் அதில் இட் ஹஸ் பீன் brought out வெரி வெல். அதை அவங்க வாங்கினதில்லை. ஸோ ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் தி ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அப்புறம் ஒவ்வொருத்தையாக போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையாக போய் ஒவ்வொரு தியேட்டர்காரன்ட்டையாக போய் கையில் விழுந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறத விட மொத்தமாக ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இனிமேல் ஃப்யூச்சர் கொஞ்சம் நமக்கு ப்ளீஸிங்காக இருக்குது நமக்கு.